இது மேலே தான் கட் பண்ணுறது. அதை வச்சுக்கோங்க. ஃப்ரீல் வைக்கணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு இது அந்த மடிப்பு பகுதி வந்து நமக்கு கழுவணும். இந்த ஓப்பன் பகுதி வந்து இந்த சைடில் இதை வச்சுக்கோங்க. ஃப்ரில்லுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எப்பயுமே துணி மடித்து போடும் பொழுது மடிப்பு பாகம் நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் பாகம் கரை பாகம் இந்த பக்கம் வரணும். இதில் இன்னொரு மடிப்பு இருக்குது. ஓகேவா? இதில் இப்படி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இதே துணியை இப்படியும் போட்டுக்கலாம். நீங்கள் துணியை பொறுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். அகலம் எப்படி இருக்குது, அகலம் அதிகமாக இருந்தால் நம்ம இப்படி போடலாம். இது இந்த பக்கம் 6 வருதா, இந்த பக்கம் 10 வருதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம போடணும். இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி நம்ம போட்டுக்கலாம் துணியை. ஓகேவா? இப்படி நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே சமமாக இருக்கணும். மடிப்பாகம் எப்படி இருக்கணும், எப்பயுமே நம்ம பக்கம் இருக்கணும். மடிப்பாகம் எப்பயுமே நம்ம பக்கம் தான் இருக்கணும். அதே போல் இப்போ உயரம் எவ்வளோ இருக்குது, அதில் 38. ஓகே, 38 அப்படின்னு சொன்னால் அதில் உயரம் 38 மைனஸ் 2 இன்ச். ஏன் அப்படின்னா இங்கே மேலே பட்டி வைப்போம். பாவாடை கட்டுறீங்கல்ல, பட்டி இருக்கா, அந்த பட்டி வைப்போம். பட்டிக்கு 2 இன்ச் மைனஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் இங்கே கீழே நீங்கள் மடிச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுடலாம். மடிச்சு அடிக்கல, நீங்கள் ஃப்ரில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 38 2 போச்சுன்னா 36. இதுலேயும் நீங்கள் வந்து ஃப்ரில் வந்துட்டு 2 இன்ச்சு ஃப்ரில் வைக்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே 2 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். 34 1.5 இன்ச்சு ஃப்ரில் வைக்கிறீங்கன்னு சொன்னால் 34. ஓகேவா? எப்படினாலும் மடிச்சு அடிக்கிறப்போ உங்களுக்கு அளவு குறைஞ்சிடும். அதனால இப்போ 34 இந்த ஃப்ரில் நீங்கள் ஃப்ரில் வைக்கிறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா, ஃப்ரில் வைக்கிறீங்கன்னா அதோட அளவை இங்கே குறைச்சி. ஓகேவா? ஃப்ரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. அப்படியே நீங்கள் கூட வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே 2 மடிப்பை கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டு மடிச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா உயரம் எவ்வளோ இருக்குது, 38. 38 2 மைனஸ் பண்ணால் 36. இந்த கலர் கீழே வேணுமா, கட் பண்ணி விட்டுக்கலாம். அதை ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 36 தான் நம்ம அளவெடுக்கணும். நீங்களையும் என்ன சொல்லி 36 அளவெடுத்துட்டு ஸ்கேல் வச்சு கோட் போட்டோம். இப்போ என்னது, துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, இப்போ பட்டி துணி. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விட்டாச்சுமா. ஃப்ரில்லுக்கு நான் விடலை, மடிச்சு அடிச்சுக்கோங்க. ஃப்ரில் வேணா நீங்கள் கீழே 1 இன்ச் வெட்டி விட்டுட்டு ஃப்ரில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் எத்தனை பார்ட் பாவாடை வேணுன்ற முடிவை நம்ம எடுக்கணும். 36 உயரம் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து இடுப்பின் சுற்றளவு என்ன, அது இருக்குதா? இடுப்பின் சுற்றளவு எவ்வளோ? 42. மோஸ்ட்லி 6 பார்ட் பாவாடை அப்படின்னா 40. 7 பார்ட் பாவாடைனா 42. ஓகேவா? 8 பார்ட் பாவாடை அப்படின்னு சொன்னால் 44 46 அப்படி ஒரு இடுப்பின் சுற்றளவு. புரியுதா? இப்போ உங்களுக்கு 7 பார்ட் பாவாடை நம்ம போட போகிறது என்னது, போட போகிறது என்ன, ஏதாவது புரியுதாம்மா? புரியுதா? அதாவது 7 பார்ட் பாவாடை போட போகிறோம். 7 பார்ட் பாவாடை போடுறப்ப இப்போ மோஸ்ட்லி இது வந்து காமன் எக்ஸு XL XXL அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 40 இன்ச்சுனா 6 பார்ட் பாவாடை இருக்கும். 42னா 7 பார்ட் பாவாடை. 44 46 48 எத்தனை நாள் இருக்கலாம் இடுப்பு சுற்றளவு. ஆனால் உங்களுக்கு 6 பார்ட் வேணும்னா நம்ம 6 பார்ட் 6 துணி 6 பீஸ் வேணும்னு சொன்னால் 6 வெயிட் பண்ணுவோம்.
எத்தனை பீஸ் வேணுமோ ப்ளஸ் அவங்க இடுப்பின் சுற்றளவை நீங்கள் எடுத்துடணும். இடுப்பின் சுற்றளவு 42 டிவைட் பை நம்மளுக்கு 7 பார்ட் பாவாடை தைக்கப்போம். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணணும். என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 6 இன்ச். இதுதான் 6. அப்போ அந்த இடுப்பின் சுற்றளவை 6 வரணும். 6 வைக்கணும். ஓகேப்பா, 6 வைக்கணும். நம்ம 6 வச்சா இது கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 6 இன்ச் நம்மளுக்கு இடுப்பின் சுற்றளவு வரணும். அப்போ இங்கேருந்து இந்த 6 இன்ச்சை நீங்கள் எடுக்கணும். ப்ளஸ் ஸ்டிச்சிங் ஒரு 1/2 இன்ச் வேணும்ல, 6 புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இங்கே 12 வரணும். 6 இங்கே 12 அப்படியே டபுள் ஆகும். இந்த 12 வரணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இப்போ இங்கே 6 எடுத்தோமா, இங்கே 12 இங்கே 12 இங்கே 6 இங்கே 12 அங்கே 6 கூட வருதா? கூட வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இது 12 இருக்குது, இது 6 இருக்குது, இது 12 வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஓகேவா? உங்களுக்கு தெரியும், வந்துட்டு சொல்லாதீங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி டேப் பிடிக்கும். இப்படி தான் கிராஸாக எடுக்கணும் கோடு. 6க்கும் 6க்கும் தான் வைக்கணும். இங்கே 6 எடுத்தால் அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் 6 எடுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே கிராஸ் வந்துருக்குது, இல்லைன்னா நம்மளுக்கு இது கரெக்டாக வராது. ஓகேவா? இதோட கிராஸ் அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? கட் பண்ணிடணும். வெட்டிடலாம், தெரியும் பார்க்க. இது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு குறுகிய பாகமெல்லாம் மேலே வரணும், விரிஞ்ச பாகமெல்லாம் கீழே போகணும். கட் பண்ணிடுவா? இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க. வீடியோ கட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? உயரம் எடுக்கிறீங்க. ஓகேவா? உயரம் எடுத்துட்டு உயரம் எவ்வளோ? 32 38 2 மைனஸ் பண்ணியாச்சு, 36. ஓகே, உயரம் வச்சாச்சு. அடுத்து இடுப்பின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொன்னால் இடுப்பின் சுற்றளவு அவங்களோட இடுப்பின் சுற்றளவு 42. பாவாடைக்கு எல்லாமே காமன் 40 41 44. ஏன்னா அது லூஸாக வரணும். பாவாடை டைட்டான அளவு கிடையாது, லூஸாக வரணும். அதனால் 40 42 44 46 இப்படி தான் வரும் இடுப்பின் சுற்றளவு. இப்படி வர்றப்ப அந்த இடுப்பின் சுற்றளவை நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ, 6 பாட்டு பாவாடை வேணும்னா 6ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 7 பாட்டு பாவாடை வேணும்னா 7ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 8 பாட்டு பாவாடை வேணும்னா 8ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த அனார்கலி மாடல்கள் எப்படி வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ 42. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு அவனுக்கு? அதாம்மா 6 பார்ட் வேணும்னா நம்ம இங்கே 6 வைக்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் 12 வரணும். இந்த 6 இங்கே 12. ஓகேவா? அடுத்தது இந்த ஆப்போசிட்டில் 6 வரணும். இந்த பக்கம் 12 வந்துடணும். ஆப்போசிட்டில் தான் வரணும். இப்போ 6க்கும் நம்ம ஸ்கேல் வச்சுட்டு கோடு போட்டுட்டு இந்த கிராஸ் பீஸில் வெட்டணும். வெட்டிட்டோம்னா ஒரு பக்கம் குறுகிய பாகம் வரும், ஒரு பக்கம் விரிஞ்ச பாகம் வரும். இப்போ இந்த குறுகிய பாகமெல்லாம் மேலே வச்சு மேலே கொண்டு வரணும், விரிஞ்ச பாகம்லாம் கீழே வரணும். அப்படி வச்சு தைக்கிறப்ப கீழே பாவாடை விரிஞ்சிருக்கும், மேலே குறுகி இருக்கும். இது இன்ஸ்கர்ட். ஓகேவா? அப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் அனார்கலி மாடல் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் இதோட அளவு குறையும். அது எப்படின்னா இப்போ 42 போடுறோம் இல்லையா? நான் அனார்கலி ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இப்போவுமே கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னாக்க தான் அனார்கலி மாடல் வரும்பொழுது கிளியர் ஆகுவீங்க. ஓகேவா? ஏன்னா டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் 3 மாதம் நீங்கள் பழகினாலும் முடியாது. சொல்கிறத போட்டாங்க 6 போடணும், இங்கே 6 வச்சாங்க போட்டு மடமடம்னு நீங்கள் வெட்டிட்டு நீங்கள் மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா செஞ்சு முடித்த பிறகு தான் ஓ இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு புரியும். அதுக்கப்புறம் தான் புரியும். ஓகேவா? புரிஞ்ச பிறகு செய்யணும்னா உங்களால் இப்போ இங்கே வந்து இந்த 1 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியாது. இந்த 1 மாதத்தில் என்னென்னா என்ன சொல்கிறோமோ புரியுதோ புரியலே நீங்கள் போடணும். 1 முறை 2 முறைக்கு நீங்கள் போட்டு பார்க்கணும். அதுக்கு மேலே புரியலாம் புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்துடும். ஓகேவா? இதுதான் நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கு இது ஓவர். அடுத்து அனார்கலி மாடல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அனார்கலி மாடலில் நீங்கள் புடவை பார்த்துருப்பீங்க இல்லையா? டிசைன் வரும், அந்த பார்டர் வரும். அந்த பார்டரை கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு 10 பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த 10ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே 10 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 புள்ளி இருக்குது. ஓகே,
ஓகேவா? இந்த 4.2 இங்கே வைக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு அந்த அகலம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த 4.2 அடுத்தது இங்கே என்ன பண்ணணும்? 8.4 இங்கே வைக்கணும். அடுத்தது இங்கேருந்து 4.2 எடுக்கணும். இங்கே 8.4 மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 பீஸ் கிடைக்கும். 10 பீஸ் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணுவீங்க. இதே 42 டிவைட் பை உங்களுக்கு நல்லா சின்னதாக வரணும் 2 இன்ச்சு போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 14 டிவைட் பண்ணலாம். 10, 12, 14, 16, 18 இந்த மடிப்பு எத்தனை இருக்குதோ எத்தனை பீஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அத்தனையால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனார்கலி ட்ரெஸ் வந்துடும். கீழே உள்ள அனார்கலியோட மாடல் வந்து இந்த இன்ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணுற சேம் இதே மாதிரி தான் நாளாக தான் மடித்து போட்டு இது பண்ணலாம். அதாம்மா நாளாக நீங்கள் மடித்து போட்டாலும் இங்கே எத்தனை பீஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போடுங்க. மடிக்கதாமா 10 பீஸ் இது மடிக்கல இது வச்சு நம்ம டீச் பண்ணுறதுல ஜாயின் பண்ணி தைக்கணும். அது வேறம்மா, சொல்கிறாங்க. அது வேற பாவாடை பார்த்துருக்கியா? எடுத்து அப்படியே தையல் பாவாடை வந்து ஒரே சுத்தா இருக்கு, பிட்டு பிட்டா இருக்கு. உள்பாவாடை கட்டுறீங்கல்லம்மா அதுதான் அந்த உள்பாவோட மாடல். இது இந்த மாடலில் என்னென்ன ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணி வரும்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ இதே மாடலில் தான் உங்களுக்கு அனார்கலி மாடலும் வரும். இதே மாடலில் தான் இந்த டிவைடட் ஸ்கர்ட்டு போடுறாங்களே மாடலாக மிடி இது எல்லாமே போடுறாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த மாடலில் தான் வரும். உங்களுக்கு இப்போ புரியலைனாலும் போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா புரியும். இப்போ இது இன்ஸ்கர்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை பேஸ் பண்ணி தான் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இந்த மாடல் தான் பேஸ். ஓகேவா? இதுதான் அடி பேசிக்கான ஒரு இதுதான் ஃபார்முலா ஃபண்டமெண்டல் தான் இது. ஓகேவா? இதை தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே 6 பார்ட் வேணும்னா நம்ம 6 போட்டோம். இப்போ இந்த 6 பார்ட்டையும் ஜாயின் பண்ணாலும் நமக்கு 42 வரும். ப்ளஸ் அரேஞ்ச் சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸ்டிச்சிங் அதே போல் இதுலேயும் இப்போ இதே 42 டிவைட் பை 4.4 வருது இல்லையா? 4.2 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஸ்டிச்சிங்க்கு வேணும், கண்டிப்பாக விடும். எக்ஸ்ட்ரா வேணும்னா இல்லை, ஸ்டிச்சிங்க்கு மடிச்சுட்டு தான் ஆகும். இப்போ இதில் வந்து 6 + 6 வச்சோம்ல, 6 + 6 வச்சோம் 1/2 இன்ச்சு. அதே போலமா ஸ்டிச் பண்ணுறப்ப எல்லாருமே நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது 1/2 இன்ச்சு வச்சு தான் தைக்கணும். எல்லாம் அந்த நுனியில் பிடிச்சி தச்சு கொண்டு வந்தீங்கன்னா துணியை வாங்கியே பார்க்க மாட்டேன், வெட்டி கொடுத்துருவாங்க. நுனியில் தைக்கவே கூடாது, எப்பவுமே நுனியில் தைக்கக்கூடாது. ஒரு பட்டு ப்ளவுஸோ ஒரு சில நேரம் அப்படியே அந்த ப்ளவுஸ் நெகுந்துட்டு வரும், அதை தைக்க கொடுத்துருப்பாங்க நம்மள்கிட்ட. கஸ்டமர்கிட்ட சொன்னோம்னா கேட்கவும் மாட்டாங்க, இதுதான் இதுக்கு போடணுன்றுவாங்க. அப்போ அது நெகுந்துட்டு வரும். நம்ம 1/2 இன்ச்சு விட்டு தைச்சாதான் போட்டாலே தையலுக்கு நேரம் விளக்கும். ப்ளவுஸ் துணி 1/2 இன்ச்சு விட்டு தைச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் அது கட்டிங்க்கு 1/2 இன்ச்சு எப்பயுமே விடும். ஓகேவா? தைக்கிறப்பையும் நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு தான் தைக்கணும். சும்மா அந்த நுனியில் இப்போ 2 பீஸை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா துணியை இப்போ சேர்த்து தான் வச்சுக்கணும். சேர்த்து வச்சு இந்த ஸ்டிச்சிங் எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் 1/2 இன்ச்சில் எங்கே தான் வரணும் ஸ்டிச்சிங், இதுதான் வரணும் ஸ்டிச்சிங். புரிஞ்சுதா? எல்லாருமே இதை ஜாயின் பண்ணும்போதுனா பார்க்கணும். உண்மையுமே நான் கூட அப்படி ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த ஓரத்துலேயே தச்சு கொண்டு வருவாங்க. நான் நிறைய பக்கம் பார்த்தது தான், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லாம் இந்த ஓரத்தை வச்சு வாங்கிட்டு பிடித்தனும் மேடம் என்ன கூட பிடிச்சிட்டீங்கம்பாங்க. நீ தச்சதை வைக்கணுமா? 1/2 இன்ச்சு தைச்சா தானே பிரியாது. இப்போ இந்த துணியை வந்து நீங்கள் இந்த ஓரத்தில் அடைச்சிருந்து இல்லைங்க அப்படியே பொறுப்புன்னு வந்துடும். புரிஞ்சுதா? நான் வந்துட்டு உங்களுக்கு செலவு அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். என்னடா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் நான் என்ன பண்ணிடுவேன்னா பாவாடை துணியாக அவங்க எடுத்துகிட்டு வச்சுருவேன். அப்போ தான் ஒழுங்காக தப்பாங்க. ரேஷன் துணி தரேன்னு உங்களுக்கு கேர்லெஸ்ஸாக பண்ணிங்கன்னா அப்புறம் துணி வாங்க வச்சுருவேன் நான் எல்லாரையும். புரியுதா? அதுக்கு மேலே அசால்ட்டாக சொல்கிறது ரேஷன் துணி தானே பார்த்துக்கோ, நாங்கள் வேறு துணி போட்டுக்கிறோம் சொல்லவே கூடாது. இதுவும் துணி தான், எந்த பொருளையுமே மதிச்சு பழகுங்க. ஓகேவா? இதில் தான் இப்போ இன்ஸ்கர்ட்டுக்கு உண்டானது. நான் உங்களுக்கு அனார்கலி வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதை யாரும் தைக்கக்கூடாது. அனார்கலி மாடல் நீங்கள் இப்போ தைக்க வேணா அது வரும். அப்போ கொஞ்சம் உங்களை குழப்பி விட்டால் தான் நீங்கள் கொஞ்சம் தெளிவாகுங்க. ஓகேவா? சைடு இப்படி போடுவாங்க. சைடு இது எக்ஸ்ட்ரா இல்லை அது கட்டி